ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இன்றைக்கி எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் பரத்வாஜ் வீட்டில் தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி சசி வந்து புது மருமக இல்லையா, அதனால இன்னைக்கு நைட்டு ஒரு சடங்கு இருக்காமா. அதனால அவளுக்கு நிறைய ஜுவல்ஸ்லாம் வந்து பார்த்து செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் நிறைய கல் வச்சு ஒரு டைமண்ட் ஜுவல்லரி மாதிரி இருக்கு. அதை பார்க்கும்போது சசிக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதை வந்து ரோஹிணியும் கவனிச்சுட்டு தான் இருக்கா. ஆனால் அந்த ஜுவல்லரியை தவிர மற்ற எல்லாத்தையுமே எடுத்து அவளோட அத்தைக்காரியும் வந்து இது உனக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டுறாங்க. அந்த நகை மேல இவளுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. அதோட எல்லா ஜுவல்லரியுமே பார்த்துட்டு செலக்ட் பண்ணியும் கொடுத்துட்றாங்க. அதோட இங்கே ஃபங்க்ஷனும் நடக்குது. இந்த மாதிரி முக்காடு போட்டுட்டு சசி வந்து உட்கார்ந்துருப்பா. அவளை வந்து அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து முகத்தை பார்த்துட்டு நகையெல்லாம் வந்து கிஃப்டாக வந்து கொடுத்துட்டு போவாங்க. இதுதான் அந்த சடங்கு. அப்படி வந்து அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாரும் பார்த்துட்டு ஒவ்வொரு கிஃப்டாக கொடுத்துட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க பாட்டை போட்டு விடுறாங்க. அந்த பாட்டை கேட்ட உடனே நம்மளோட சசி தான் டான்ஸர் ஆச்சு, அதுவும் பார் டான்ஸர் ஆச்சு. சும்மா இருப்பாளா என்ன, அவளோட கால்கள் நடனமாட ஆரம்பிச்சிருது. உடனே வந்து குடும்பத்தில் யார் இருக்கா என்னன்னு கூட பார்க்காம டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறா. இதை பார்த்த பாட்டிக்கு பயங்கரமாக கோவம் வருது. உடனே வந்து எல்லாருமே இவளை ரொம்ப தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு வந்து பார் டான்ஸ் இல்லை, அதனால தான் இப்படி அசிங்கமாக டான்ஸ் ஆடுறா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதோட எல்லாருமே இங்கே போனதுக்கப்புறம் பாட்டி வந்து கண்ணா பின்னான்னு சசியை திட்டுறாங்க. இந்த பாரு சசி, இதுக்கு முன்னாடி நீ ஒரு பார் டான்ஸராக இருந்திருக்கலாம், ஆனால் நீ இப்போ பரத்வாஜ் குடும்பத்தோட மருமக, அதனால நீ வந்து ஒழுக்கமாக இருக்க கற்றுக்க. இந்த மாதிரி கேவலமான வேலையை பண்ண நாளைக்கு நான் சும்மா இருக்க மாட்டேன், உன்னை வீட்டை விட்டு வெளில துரத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. உடனே சசி பயந்துட்டு மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுறா. உடனே சீமா வந்து பாட்டி அவள் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா, ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் சப்போர்ட் பண்ணுறா. உடனே வந்து பாட்டி லாஸ்ட்டாக வார்னிங் கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதோட இங்கே சசி என்ன பண்ணுறா, இந்த வீட்டில் யாராவது ஒருத்தவங்கள தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக அன்னிக்காரிங்க 2 பேர் இருக்கானுங்கள, உமா பவி, அவங்க 2 பேர்ட்டையும் நைஸாக பேசி ஃப்ரெண்ட் ஆகிடுறா. அதோட இங்கே சீமாவும் ரோகிணியும் பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறா. இங்கே ரோகிணி எப்போதும் போல் இந்த மாதிரி சசி வந்து அவளோட பார்வையே சரியில்லை, நகமையில் வந்து ஒரு மாதிரி வந்து பேராசை பிடிச்ச மாதிரி பார்த்துட்டு இருந்தாக்காங்கிற மாதிரிலாம் இவ சொல்லிகிட்டு இருக்கா. இவ என்னடா அது, நம்ம என்ன பண்ணாலும் கண்டுபிடிச்சிடறாளே அப்படிங்கிற மாதிரி சசியும் புலம்பிக்கிட்டு அங்கேருந்து போகிறா. அப்போ கருணா வந்து நிறைய ஜுவல்லரி எல்லாத்தையுமே வந்து அவளுக்கு எடுத்து கொடுத்துட்டு மற்ற ஜுவல்லரி எல்லாத்தையுமே வந்து பாட்டியோட ரூமில் இருக்கிற லாக்கரில் வச்சு பூட்டுறாங்க. அதில் தான் அந்த டைமண்ட் நெக்லஸும் இருக்குது. அது எல்லாத்தையுமே சசி பார்த்துட்டு தான் இருக்கா. அந்த சாவியை எடுத்து பாட்டிகிட்ட கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதோட இங்கே வந்து ரூமில் வந்து இவ வந்து இருக்கும்போது இங்கே சந்தீப் வரான். அவகிட்ட ரொம்பவே பாசமாக பேசுகிறான். அவங்க 2 பேரும் ரொமான்டிக் பண்ணலான்னு வரும்போது டக்குன்னு பார்த்தா சசிக்கு வந்து கால் வந்துகிட்டே இருக்குது. அதுவும் அவளோட பாய் ஃப்ரெண்ட்லேருந்து. உடனே இவ பயப்பட ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி என்னோட அநாத ஆசிரமத்தில் இருக்கிற அவங்ககிட்ட இருந்தால் கால் வருது, அதனால நான் போய் பேசிட்டு வரவா அப்படின்னு கேட்க, ஓகே நீ போ அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான். உடனே திட்டுத்தனமாக வெளில போய் பேசுகிறா. நீ எதுக்கு வந்து எனக்கு கால் பண்ண, நான் வந்து என்னை மட்டும் ரூமில் இருந்தேன், அதுவும் சந்தீப்புக்கு மட்டும் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், நான் வீட்டை விட்டு வெளில வர வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, அந்த பாரு நீ என்ன வேணால் பண்ணிக்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு 25 லட்சம் இப்போவே வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். என்ன 25 லட்சம், அதுக்கு நான் எங்கே போகிறது அப்படின்னு கேட்டால், நீ ஏதாவது பண்ணி நாளைக்கே வந்து நான் சொல்கிற இடத்துக்கு எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே இவ யோசிச்சிட்டே இருக்கும்போது பின்னாடியே மனோரஞ்சனி வந்துட்டு, சசி இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுவா பாட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறா. அதோட நைட்டு முழுக்க தூங்காமல் எப்படி இந்த 25 லட்சத்தை ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்போ தான் அவளுக்கு வந்து ஒரு ஐடியா வருது. அந்த டைமண்ட் நெக்லஸை நம்ம ஆட்டியை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா பாட்டியோட ரூமுக்கு போயிட்டு அந்த சாவியை எடுத்து லாக்கரில் இருக்கிற அந்த டைமண்ட் நெக்லஸையுமே எடுத்து ஒரு சுருக்கு பையில் வச்சுட்டு அங்கேருந்து வெளில வரா. கரெக்டாக அப்போ தான் நம்மளோட ரோஹிணியும் சசியை பார்த்துட்டு, சசி இங்கே என்ன பண்ணுற, பாட்டி ரூமுக்கு வெளியில் அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே இவ திருன்னு முழிச்சுக்கிட்டு, இல்லையே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு தண்ணி தாகமாக அடிச்சிச்சு, அதான் தண்ணி குடிக்க வந்தேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா பின்னாடி என்ன ஏதோ பைய இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, இவ பயந்துக்கிட்டு, என்ன ரோஹிணி எப்போ பார்த்தாலும் என்னை சந்தேகப்படுறியா, இந்தா இப்போ தெரியணுமா உனக்கு, இதில் என்ன வேணால் பார்த்துக்கோப்போ அப்படிங்கிற மாதிரிலாம் இவ வேணும்னு சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ தான் வந்து சீமா சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. இந்த மாதிரி நீ சசிகிட்ட வந்து இனிமேல் வம்பு இழுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவளும் வந்து எது சொல்லாமல் அங்கேருந்து போய்
போயிடுறா. சசியும் அப்பா தப்பிச்சுண்டா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ரூமுக்கு வந்து கபோர்டில் அந்த நெக்லஸையும் பதுக்கி வச்சிடுறா. அதோட அடுத்த நாள் ஆகுது. இங்கே வந்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ சசி வந்து பாட்டி வந்து தமிழில் கோவமாக இருக்காங்கங்கிறதுனால நிறைய சமைச்சு போட்டு அவங்களை இம்ப்ரெஸ் பண்ண பார்க்குறா. ஆனால் அவங்க வந்து இன்னமும் கோவமாக தான் இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து பர்மிஷன் கேட்குறா. இந்த மாதிரி அனாதை ஆசிரமத்தில் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க, வார்டன், அவங்களாம் என் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க, அவங்கள நான் ஒரு தடவை பார்த்துட்டு வரேன் பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்ல பாட்டியும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுது. ஆனால் இது எல்லாமே வந்து ரோஹிணிக்கு சந்தேகத்தை தான் ஏற்படுத்துது. உடனே என்ன பண்ணுறா, சீமாட்ட போய் சொல்கிறா, அக்கா உங்களுக்கு தெரியுமா, நேற்று வந்து இந்த மாதிரி சசி வந்து பாட்டியோட ரூம்லேருந்து வெளில வந்து அவளோட கையில் ஒரு சுருக்கு பை இருந்துச்சு, எனக்கு தெரிஞ்ச அவர் நகையை தான் திருடி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, என்ன சொல்கிற, அவள் அந்த மாதிரிலாம் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி சீமாவும் அப்பாவியா கேட்க, ஆமாக்கா நான் ஆதாரத்தோடு நிரூபிக்கிறேன், இன்னைக்கு கூட அவள் அனாத ஆசிரமத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எங்கேயோ போகிறா, நான் அவளை ஃபாலோ பண்ணிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரோகிணியும் சொல்லிட்டு இருக்கா. அதை விட இங்கே சசி வந்து யாருக்கும் தெரியாமல் சைலண்டாக ஆட்டோ பிடிச்சி வந்து போயிட்டு இருக்கா. ஏதோ ஒரு பூத் பங்களா மாதிரி இருக்கு, அங்கே தான் போயிட்டு இருக்கா. அவளை பின்தொடர்ந்து நம்மளோட ரோஹிணியும் போகிறான். அந்த பூத் பங்களா உள்ளக்க போனதுக்கு அப்புறம் ஃபுல்லாக இருட்டாக இருக்கு. அவளுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. வேலு வேலு எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்திக்கிட்டே வந்து போறா. அப்புறம் பின்னாடி திரும்பி பார்த்தா அவன் நிற்கிறான். அவனை வந்து இவ ஹக் பண்ணிட்டு நிற்கிறான். என்னடா அது கேவலம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. உடனே இவளை பார்த்துட்டு இவன் என்னடா ரொமான்டிக்காக பேசிக்கிட்டு இருக்கான். என்ன சசி என்ன மறந்துட்டல கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்னு கேட்டா, அந்த பாரு என்னோட காதல் நீ தான், நான் வந்து அவங்கள பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் அந்த சந்தீப்லாம் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், மற்றபடி நீ தான் என்னோட காதல் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்களாமா. அதோட நீ பார்த்துக்கோ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போறா. டக்குன்னு இவ கையை பிடிச்சிட்டு நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே இவ சொல்றா, கூடிய சீக்கிரம் நான் உன்னை அங்கே வந்து எப்படியாவது கூட்டிட்டு போயிடுறேன், கொஞ்ச நாள் பொறுத்துக்கா அப்படிங்கிற மாதிரி சசியும் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. அதோட சசியும் வீட்டுக்கு போயிடுறா. வீட்டுக்கு போனோடனே எல்லாருமே கேட்குறாங்க, என்னம்மா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்கா. எல்லாத்தையும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையுமே வந்து பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறா. அதோட இங்க ரோஹிணி வந்து சீமாட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கா. அக்கா இந்த மாதிரி நான் சசியை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தேன்னா அதோட வந்து கார் பஞ்சர் ஆயிடுச்சு, அதனால என்னால் அவளை ஃபாலோ பண்ண முடியல, ஆனால் கண்டிப்பாக வந்து அவள் ஏதோ ஒரு கிரிமினலான வேலை பண்றா, கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதோட இங்க சசியை தான் காட்டுறாங்க. அவ வந்து ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கா. இந்த மாதிரி அந்த நெக்லஸை வந்து எடுத்தாச்சு, இப்போ என்ன பண்றது, அதுக்கு பதிலாக நம்ம எதையாவது வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து இவ சீக்கிரட்டா பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே ரோஹிணி கேட்டு அவளுக்கு கன்ஃபார்மே ஆயிடுது, அந்த நெக்லஸை இவ எடுத்துட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு. அதோட இங்க கீழே காட்டினா பாட்டி வந்து என்ன பண்றாங்க, நிறைய பணத்தை எடுத்து கொடுத்து இந்த சீமா இதை போய் லாக்கர்ல போய் வை அப்படிங்கிற மாதிரி சொல்ல எங்க சசிக்கு வந்து ரொம்ப பயமாகுது. உடனே வந்து சீமாக்கா நீங்க தானே எத்தனை நாளா வச்சிட்டு இருந்தீங்க, நான் போய் இப்ப லாக்கர்ல வைக்கிறேன், நானும் இந்த வீட்டோட மருமக தானே அப்படிங்கிற மாதிரிலாம் எமோஷனலா பேசுறா. சீமாக்கு என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. சரி நீயே போய் வை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவளும் லாக்கர்ல வந்து அந்த பணத்தை எடுத்துட வைக்கிற கேப்ல அங்க வந்து திட்டுத்தனமா போயிடுறா. உடனே ரோகிணி வந்து சீமாவை கூப்பிட்டு, அக்கா எதுக்குக்கா நீங்க அவள்கிட்ட போய் கொடுத்தீங்க, அவதாக்கா அந்த நெக்லஸை வந்து ஆட்டையை போட்டிருக்கா, இதை பத்தி போன்ல யார்ட்டையே பேசிட்டு இருந்தா அப்படின்னு சொல்ல நம்மளோட சீமாக்குமே பயங்கரமா ஷாக் ஆகுது. நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ வந்து இதை கவனிக்கிற பிரேம் வந்து டக்குன்னு வந்து என்ன பண்ணுறா, பூக்களை வந்து அப்படியே அவளோட மேலே வந்து அப்படியே பொழிய வைக்கிறான். அப்படியே வந்து அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. பிரேம் அடிக்கடி எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து என்னை வந்து ரொம்ப வந்து சந்தோஷப்படுத்துறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்ல, ஆமாம் என்னோட மனைவியோட இன்னைக்கு பர்த்டே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையில் கிஸ் பண்ணுறா. அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து ஒரு சாரியை கிஃப்ட் பண்ணுறா. அவளும் அந்த சாரியை ரொம்ப அழகாக கட்டிட்டு வரா. உடனே இவ கண்ணை புத்திட்டு டெரஸுக்கு தான் அழைச்சிட்டு போறா. அங்கே வந்து சூப்பரா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கான். அங்க நம்மளோட சித்தார்த் ரோகிணியுமே இருக்காங்க. எல்லாருமே ஒன்னா சேர்ந்து கேக்கெல்லாம் வெட்டி அவளோட பர்த்டேயை ரொம்பவே சிறப்பா கொண்டாடுறாங்க. அடுத்த நாள் ஆகுது. இங்க வந்து சீமா எல்லாத்துட்டையுமே ஆசீர்வாதம் வாங்குறா. எல்லாருமே அவளுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒன்னா சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது அப்பதான் பாட்டி வந்து ரோஹிணியை கூப்பிட்டு, இன்னாம பணம் இதை போய் லாக்கர்ல வை அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் சொல்றாங்க. உடனே ரோஹிணியும் அதை எடுத்துட்டு போறா. அப்போ வந்து இதை பாக்குற நம்மளோட சசிக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. ஐயோ அவ மட்டும் அங்க போனா அப்படின்னா அந்த நெக்லஸ் வந்து காணாம போனது தெரிஞ்சிருமே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. இதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பாய்.